1969 கட்சியின் நிறுவனர் அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு கருணாநிதி திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சமூக நீதி, தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்திற்காக பாடுபட்டவர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 முறை கருணாநிதி பதவி வகித்துள்ளார். கருணாநிதி 1969 முதல் 2018 வரை திமுகவின் தலைவராக இருந்தார். கட்சியில் முக்கிய பொறுப்பு மற்றும் தலைமை பொறுப்புகளில் கருணாநிதி குடும்பத்தினரே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு ஏற்றாற் போல கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, தற்போது இன்பநிதி வரை வாரிசு அரசியல் உருவாக்கியுள்ளது. கருணாநிதி தனது அரசியல் வாரிசு என கூறியது ஸ்டாலினை தான். ஸ்டாலினும் படிப்படியாக கட்சியில் தலைவர் பதவியை அடைந்துள்ளார். 1967 14 வயதில் திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். 1973 திமுக இளைஞரணியை உருவாக்கி அதன் செயலாளராக பணியாற்றினார். 1984 திமுக இளைஞரணியின் மாநில அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். 2006 முதல் 2011 காலத்தில் கருணாநிதி ஆட்சியில் உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றினார். 2009 தமிழ்நாட்டின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார். இதே போல கட்சியிலும் படிப்படியாக ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டது. 2008 திமுகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டவர். 2017 ஆண்டில் கருணாநிதியின் உடல்நலக் குறைவு காரணமாக திமுகவில் செயல் தலைவராக பொறுப்பேற்றார். 2018 உடல்நிலை பாதிக்கப்பட்டு கருணாநிதி மறைந்ததை அடுத்து திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுகவை வீழ்த்தி தமிழகத்தை ஆட்சி அமைத்தார் ஸ்டாலின். இந்த சூழ்நிலையில் தனது மகன் அரசியலுக்கு வரமாட்டார் என கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் 2018 அரசியல் நிகழ்வில் தலை காட்ட தொடங்கிய உதயநிதி 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த தேர்தலில் கிடைத்த வெற்றியை அடுத்து திமுகவின் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு உதயநிதிக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். அடுத்ததாக இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வழங்கப்பட்ட ஒரு சில மாதங்களில் துணை முதலமைச்சர் பொறுப்பும் உதயநிதிக்கு தேடி வந்தது. இந்த நிலையில் திமுகவில் அடுத்த வாரிசாக உதயநிதியின் மகன் இன்பநிதி அரசியலில் அவ்வப்போது தலை காட்டி வருகிறார். திமுக மாநாடு உள்ளிட்ட நிகழ்வுகளில் திமுக சின்னம் பதித்த கொடியோடு கலந்து கொண்டார். மேலும் தனது தந்தையும் துணை முதலமைச்சருமான உதயநிதி கலந்து கொண்ட விளையாட்டு நிகழ்வுகளிலும் ஆர்வமோடு பங்கேற்றார். இந்த நிலையில் திமுகவில் ஸ்டாலின், அழகிரி, உதயநிதி ஆகியோர் கவனித்து வந்த முரசொலி பத்திரிகையை தொடர்ந்து தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் தலைமை நிர்வாகியாக இன்பநிதி நியமிக்கப்பட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் பேரனும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் மகனுமான இன்பநிதி லண்டனில் நிதி நிர்வாகம் தொடர்பான பட்டப்படிப்பை முடித்துள்ளார். இதனையடுத்து கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக பொறுப்பில் கடந்த ஜூன் 3, 2025 அன்று மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளன்று இணைந்துள்ளார். இதனையடுத்து சென்னை அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் டிவி அலுவலகத்திற்கு தினமும் காலை 11 மணிக்கு வரும் இன்பநிதி மாலை 6 மணி வரை பணிபுரிகிறார். தற்போது கலைஞர் தொலைக்காட்சி நிதி நிலைமை, புதிய திட்டங்கள் தொடர்பாக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.